இன்றைக்கி நம்ம சோஷியல் சயின்ஸ் கிளாஸ் 9 என்சிஆர்டியில் சாப்டர் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். நாசிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் த ஹிட்லர் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஆல்ரெடி நான் பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2 பார்த்தா தான் வந்து புரியும். சரி, ஓகே. இப்போ பார்ட் 2 அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப்ஸ் டு டெத், அதாவது ஸ்டேஜ் 1 எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1933 to 1939 இதில் வந்து இந்த மக்கள் வந்து எக்ஸ்க்ளூஷன் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜீவ்ஸ் பற்றி தானே பார்த்துட்டு இருந்தோம், யூதர்கள் பற்றி தானே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மக்களை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து எங்களுக்கு மத்தியில் ஒரு குடிமக்களாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூ ஹாவ் நோ ரைட் டு லிவ் அமாங் அஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நியூரம்பர்க் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் செப்டம்பர் 1935 வந்து என்னெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த ஜூஸை வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஜெர்மன் பர்சன் இல்லைன்னா அந்த ஜெர்மன் ரிலேட்டட் அந்த பிளட் பர்சனை மட்டும்தான் வந்து ஜெர்மனியில் வந்து இருக்க முடியும். ஜெர்மன் சிட்டிசனை மட்டும்தான் வந்து இந்த ஜெர்மன் எம்பையர் வந்து பாதுகாக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த செகண்ட் இதில் என்னென்னாக்கா, மேரேஜஸ் பிட்வீன் ஜூஸ் அண்டு ஜெர்மன்ஸ் வேர் ஃபார்பிடன் அப்படின்னாக்கா, இந்த ஜூஸ்க்கும் ஜெர்மன்ஸ்க்கும் நடுவில் வந்து மேரேஜ் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் என்னென்னா, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஜூஸ் அண்ட் ஜெர்மன்ஸ் பிகேம் எ கிரைம். அதாவது ஜெர்மன்ஸ்க்கும் ஜூஸ்க்கும் மத்தியில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஸ் எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், ஜூஸ் வேர் ஃபார்பிடன் டு ஃப்ளை த நேஷ்னல் ஃப்ளாக். அவங்க வந்து ஜூஸ் வந்து நேஷ்னல் ஃப்ளாகை வந்து பறக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜூஸ் வந்து நாங்கள் வந்து இந்த ஜெர்மன் சிட்டிசன்ஸை மட்டும்தான் நாங்கள் வந்து பார்ப்போம், இந்த ஜூஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதர் லீகல் மெஷர்ஸ் இன்க்ளூடட், அதாவது ஜூஸ் வந்து அவங்க பிஸ்னஸை வந்து கைவிட்டுறணும், பாய்காட் ஆஃப் ஜூவிஷ் பிஸ்னஸ். அப்புறம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து இப்போ இந்த ஜூஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவங்கள வந்து அந்த கவர்மெண்ட் சர்வீஸ்லேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து ஃபோர்ஸ்டு செல்லிங் அண்டு கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து விற்க சொல்கிறாங்க. அப்படியே அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றாலுமே அதை வந்து ஜூஸ் வந்து வாங்கக்கூடாது. அதாவது இப்போ ஒரு ஜூஸ் வந்து விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட ப்ராப்பர்ட்டியை விற்க சொல்கிறாங்க. அப்படியே அதை விற்றாலுமே வந்து அதை வந்து இன்னொரு ஜூஸ் வந்து வாங்கக்கூடாது. அதை வந்து ஜெர்மன்கிட்ட தான் வந்து அந்த ஜெர்மன் சிட்டிசன்கிட்ட தான் வந்து விற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூவிஷ் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து கைப்பற்றுறாங்க. அவங்க வீடுகளை எல்லாத்தையும் போய் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த சைனோகர்ஜ் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வழிபடுற இடம், அதை வந்து எரிக்கிறாங்க, அதாவது பேர்ன் பண்ணுறாங்க. அங்கே உள்ள அந்த ஜூஸ் மென்னெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. நவம்பரை வந்து த நைட் ஆஃப் த ப்ரோக்கன் கிளாஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஸ்டேஜ் 1 வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2 வந்து கெட்டோசேஷன். இந்த கெட்டோஸுங்கிறது அந்த ஜூஸ் வந்து வாழ்கிற ஒரு செப்பரேட்டான அந்த மார்க்கெட் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அதுதான் இது கெட்டோசேஷன். 1940 to 1944. யூ ஹாவ் நோ ரைட் டு லிவ் அமாங் அஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்க, நீங்கள் எங்களுக்கு மத்தியில் வந்து நீங்கள் எங்கே வாழ்கிறதுக்கே உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. செப்டம்பர் 1941 ஜூஸ் வந்து அந்த எல்லோ ஸ்டார் ஆஃப் டேவிட் இதை வந்து அவங்களோட கழுத்தில் வந்து மாட்டிக்கிடணும். அதுக்கப்புறமா வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஹவுசஸ், இதை வந்து அவங்களோட அந்த ஹவுசஸில் வந்து இதை வந்து மார்க் பண்ணி இருக்கணும், இந்த எல்லோ ஸ்டார் ஆஃப் இதை வந்து மார்க் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜூவிஷ் ஹவுசஸ் வந்து அந்த ஜெர்மனி அந்த கெட்டோஸில் வந்து கெட்டோஸ், அப்புறம் லைக்கோடோஸ், அப்புறம் அந்த வார்சால வந்து இந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து அந்த எல்லோ ஸ்டாரால் மார்க் பண்ணியிருக்கணும். அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள வந்து ஒரு பரிதாப நிலைக்கு வந்து ஆக்குறாங்க. அவங்க வந்து அந்த கெட்டோவுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட
வெல்த் எல்லாத்தையுமே வந்து சரண்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கெட்டோஸ் எல்லாமே வந்து அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பசி பட்னி நோயெல்லாம் வந்து அவங்க வந்து காணப்படுறாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து அந்த கெட்டோஸுங்கிற இடம் வந்து ஒரு ஹைஜீனிக் இல்லாத ஒரு அதாவது அங்கே வந்து ஹைஜீனிக்கே இல்லாமல் அந்த பிளேஸ் வந்து இருக்குது. அதனால மக்கள் வந்து அங்கே வந்து பசி பட்னி நோய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வருது. அதனால மக்கள் வந்து ரொம்ப துன்பப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ல வந்து அனிஹிலேஷன் 1941 ஆன்வர்ட்ஸ். யூ ஹாவ் நோ ரைட் டு லிவ். அதாவது நீங்கள் வந்து வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜூஸை வந்து அவங்களோட வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்ன்னு ஒன்று அனுப்புகிறாங்கல்ல, அங்கே இருந்து அந்த டெட் ஃபேக்ட்ரிக்கு வந்து எப்படினாக்கா அந்த ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேஸ் சேம்பர்ஸ் இருக்குல்ல, அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுலனாக்கா அந்த டெட் ஃபேக்ட்ரிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ட்ரெயினில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. போலாண்ட், அப்புறம் வந்து ஈஸ்ட் சைடு பெசாக், ஆஸ்ட்விட்ஸ், சோபிபோர், ஃப்ரீப்ளிங்ஸு, செமினோ, மடனேக் இதெல்லாமே வந்து அந்த கேஸ் சேம்பர்ஸ் வந்து இருக்கிற இடம். அந்த இடத்துல தானே அந்த பாய்சனஸ் கேஸை வந்து இது பண்ணி அவங்கள எல்லாத்தையுமே வந்து ஒரு மாஸ் கில்லிங் பண்ணுவாங்க. அதாவது எல்லா அந்த ஜூஸ் பீப்புள் எல்லாத்தையுமே வந்து அந்த கேஸ் சேம்பர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் மொத்தமாக வந்து மாஸ் கில்லிங் பண்ணிடுவாங்க. இது வந்து எப்படி அவங்க வந்து கொலை பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் மூலியமாக தான் வந்து கொலை பண்ணுறாங்க. அதாவது அந்த பாய்சனஸ் கேஸ் மூலியமாக வந்து கொலை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 4th, யூத் இன் நாசி ஜெர்மனி. அதாவது இந்த நாசிசம் இருக்கிற அந்த ஜெர்மனியில் வந்து யூத் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹிட்லர் வந்து இந்த யூத்ஸ் மேலே வந்து ஒரு ஆர்வம் காட்டுறாரு. அந்த நாசி சொசைட்டி வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னா சில்ட்ரனுக்கு வந்து அந்த நாசியோட ஐடியாலஜியை வந்து சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் வந்து அவங்க வந்து அந்த நாசிசம் பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து இந்த நாசிசமில் வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அந்த நாசிசம் ஐடியாலஜி வந்து அந்த அவங்களோட ஸ்கூல் இன்சைட்லேயும் சரி அந்த அவுட் சைட்லேயும் வந்து அப்போ தான் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த நாசி ஐடியாலஜிலாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாரு. அப்புறம் இந்த நாசிசம் இருக்கும்போது ஸ்கூல்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா ஸ்கூலுமே ஒரு க்ளீன் அண்ட் பியூரிஃபைடாக இருக்குது. இப்போ டீச்சர்ஸ் வந்து இந்த ஜூஸ் வந்து இருப்பாங்கள்ல, அங்கே வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, அவங்கள வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக வந்து நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாத்தையும் வந்து அந்த ஜூஸ் அந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அந்த சில்ட்ரன்ஸ் வந்து அந்த ஸ்கூலில் வந்து படிப்பாங்கள்ல, அவங்கள வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. அதாவது பிரித்து எடுக்கிறாங்க. ஜூஸ் தனியாக, ஜெர்மன்ஸ் தனியாக வந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஜூஸும் அந்த ஜெர்மன்ஸும் வந்து ஒன்றா உட்காரக்கூடாது, அவங்க வந்து ஒன்றா விளையாடக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அன்டிசைரபிள் சில்ட்ரன். அந்த ஜூஸ் வந்து அந்த அன்டிசைரபிள் சில்ட்ரன் அந்த ஜீவ்ஸை வந்து சொல்கிறாங்கல்ல அவங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சில்ட்ரனாக இருப்பாங்களா, அதில் வந்து ஜெர்மன்லேயே வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு சில்ட்ரன், அதுக்கப்புறம் ஜிப்சிஸ்னால் நாடோடிகள், அவங்கள எல்லாத்தையுமே வந்து இந்த ஜீவ்ஸ் இவங்க எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்கூலை விட்டு துரத்தி விடுறாங்க. நெக்ஸ்ட்டு 1940s வந்து அவங்கள வந்து அந்த கேஸ் சேம்பர்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ குட் ஜெர்மன் சில்ட்ரனுக்கு வந்து இந்த நாசிசம் ஐடியாலஜியை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நாசிசம் இதை பற்றி நிறையா ட்ரைனிங்ஸும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்ப எழுதப்படுது. அதாவது அந்த ரீரிட்டன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ளது எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு ரீரிட்டன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரேஷியல் சயின்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாசியோட ஐடியாஸை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஜூஸை பற்றி ஒரு தவறான விஷயங்களை வந்து அதாவது எந்த அளவுக்குனாக்க மேக்ஸ் கிளாஸில் கூட அந்த ஜூஸை பற்றி தப்பான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க அவங்க வந்து அந்த ஜெர்மன் சில்ட்ரன்ஸ் அவங்க வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து ரொம்ப லாயலாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஹிட்லருக்கு ரொம்ப அடங்கி போகிறவங்களாகவும் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜீவ்ஸை வந்து கண்டிப்பாக ஹேட் பண்ணணும், ஹிட்லரை தான் வந்து ஒர்க்ஷிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி
சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் வந்து வைலன்ஸாக இருக்கணும், ஒரு இரும்பு இதயத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ராங் மேஸ்குலினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்கனாக்கா பாக்ஸிங் மூலியமாக தான் வந்து அவங்க வந்து அயன் ஹார்ட்டடாக இருக்க முடியும், ஸ்ட்ராங் அண்ட் மேஸ்குலினாக வந்து இருப்பாங்க அப்படின்னு ஹிட்லர் வந்து நம்புகிறாரு. இப்போ இந்த யூத் ஆர்கனைசேஷன்லாம் வந்து அந்த ஜெர்மன் யூத்துக்கு வந்து அதை வந்து டீச் பண்ணுறாங்க. அந்த ஸ்பிரிட் ஆஃப் நேஷனல் சோசியலிசம், இந்த யூத் ஆர்கனைசேஷன் இதெல்லாமே வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 10 years ஓல்டு சில்ட்ரன் வந்து அவங்க வந்து இப்போ 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த ஜங் ஓல்க் அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து என்ட்ரு ஆகணும். இது வந்து என்னன்னாக்கா இட் மீன்ஸ் யூத் ஆர்கனைசேஷன் ஜாயின் பிலோ 14 years. அதாவது பிலோ 14 years உள்ளவங்களுக்கு உள்ள அந்த யூத் ஆர்கனைசேஷன் தான் இது. இதில் வந்து கண்டிப்பாக அந்த ஜங் ஓல்க் அந்த இதில் வந்து அவங்க வந்து என்ட்ரு ஆகிருக்கணும். இப்போ 14 years அவங்களுக்கு வந்து ஆயிடுச்சுனாக்க அந்த நாசி யூத் ஆர்கனைசேஷனில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரை வந்து ஒர்க்ஷிப்பாக வந்து நம்ம பார்க்கணும், வாரில் வந்து உயிரிழப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த வைலன்ஸை வந்து நம்ம கையில் எடுக்கலை அப்படின்னாக்க நமக்கு வந்து எதுவுமே வந்து நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த டெமோக்ரஸி இதெல்லாத்தையுமே வந்து கண்டிக்கணும். அப்புறம் ஜீவ்ஸ், கம்யூனிஸ்ட், ஜிப்சிஸு இவங்கள எல்லாத்தையுமே வந்து வெறுக்கணும், இவங்கெல்லாம் வந்து விரும்பத்தகாதவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் முடித்த உடனே லேபர் ட்ரைனிங்கில் வந்து ஜாயின் பண்ணிடணும் அட் த ஏஜ் ஆஃப் 18. அதுக்கப்புறம் வந்து அதையும் முடிச்சுட்டு லேபர் ட்ரைனிங்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்மி ஃபோர்ஸில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நாசி ஆர்கனைசேஷனில் வந்து ஜாயின் பண்ணிடணும். யூத் லீக் ஆஃப் நாசி வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு 1922. 4 yearsக்கு அப்புறம் வந்து இந்த ஹிட்லர் யூத்தை வந்து மாற்றுறாங்க, யூத் மூமெண்ட்டுன்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து இந்த நாசி கண்ட்ரோலுக்கு கீழே தான் வந்து வருது. இப்போ மற்ற யூத் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த நாசி ஆர்கனைசேஷனை தவிர்த்து மற்ற இந்த யூத் ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து பேன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 4.1ல் த நேசி கல்ட் ஆஃப் மதர்ஹுட். இந்த நேசி ஆட்சியில் வந்து மதர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்ட்ரனுக்கு வந்து நேசி ஜெர்மனி வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்களே அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ உமன் வந்து அதாவது சில்ட்ரன் வந்து அந்த நாசி ஜெர்மனியில் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தானே இப்போ சொல்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கனாக்க அந்த சில்ட்ரனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா உமன் வந்து மென்னை விட டிஃப்ரெண்ட்டானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மென்னுக்கான அந்த ஈக்குவல் ரைட்ஸை வந்து உமன் எப்போவுமே வந்து கேட்கக்கூடாது. அப்படி அவங்க ஃபைட் பண்ணினாங்கனாக்கா டெமோக்ரஸியோட ஒரு அங்கமாக அவங்க வந்து ஆயிடுவாங்க. ஸோ அது தப்பான விஷயம். அந்த மாதிரி ஆச்சுன்னா சொசைட்டி வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பாய்ஸ் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா பாய் சைல்டுக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கனாக்கா நீங்கள் வந்து அக்ரெசிவாக இருக்கணும், மேஸ்குலினாக இருக்கணும், ஸ்டீல் ஹார்ட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேர்ள்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல மதராக வந்து இருக்கணும், பியூர் ஆரியன் பிளட் அந்த குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா கேர்ள்ஸ் வந்து பியூரிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேர்ள்ஸ் வந்து அந்த ஜீவ்ஸ்ட இருந்து விலகி இருக்கணும், அவங்க வந்து வீட்டை தான் வந்து பார்த்துக்கணும், சில்ட்ரனுக்கு வந்து அந்த நாசி வேல்யூஸை பற்றி டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆரியனோட கல்ச்சர் அண்ட் ரேஸை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன் 1933 வந்து ஹிட்லர் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா என்னோட ஸ்டேட்டில் வந்து மதர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்கிறாரு. பட் அப்படின்னு அவரே வந்து அதை சொல்லிக்கிறாரு. பட் நேசி ஜெர்மனியில் வந்து எல்லா மதர்ஸையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. உமன் வந்து விரும்பத்தகாத அந்த குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கும் போதும் அதாவது அன்டிசரபிள் சில்ட்ரன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இதை வந்து அவங்க பெற்றெடுக்கும் போது அவங்கள வந்து பனிஷ் பண்ணுறாங்க. இந்த ரேசியல் டிசரபிள் சில்ட்ரனை வந்து அவங்க வந்து பெற்றெடுக்கும் போது
அவங்களுக்கு வந்து அவார்டு, அதாவது ரேசியல் டிசைரபிள் சில்ட்ரனு பெற்றெடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. எதுலெல்லாம் வந்து அவங்களுக்கு சலுகைகள்னால், அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஷாப்பில், தேட்டரில் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறதுல, அதுக்கப்புறம் ரயில்வேஸில் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கிது அந்த உமனுக்கு. அதாவது ரேஷியல் அந்த ஜெர்மன் அந்த ஆரியன் பிளட்டுங்கிறாங்கள, அவங்க தான் வந்து டிசைரபிள் சில்ட்ரன் சொல்கிறாங்கள, அதில் வந்து அந்த சில்ட்ரனை வந்து பெற்றெடுத்தாங்கனாக்கா இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு உமனை வந்து நிறையா குழந்தைங்களை வந்து பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து அந்த ஜெர்மன் பியூர் ஆரியன் பிளட்டை வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களை வந்து நீங்கள் பெற்று எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 சில்ட்ரனை வந்து பெற்றெடுத்தாங்கனாக்கா பிரான்ஸ் அவார்டு, 6 சில்ட்ரன்னாக்கா சில்வர் அவார்டு, கோல்டுக்கு வந்து 8 சில்ட்ரன் இல்லை அதுக்கு மேலே இருந்ததுனாக்கா கோல்டு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு எல்லா ஆரியன் உமனும் என்னன்னாக்கா அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ண அந்த கோட் ஆஃப் கண்டக்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க சில ரூல்ஸ் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது அந்த ஜீவ்ஸை விட்டு தள்ளி தான் இருக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி அவங்க அந்த விதிமுறைகளை எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப சிவியராக பனிஷ் பண்ணுவாங்க. இதுதான். நெக்ஸ்ட்டு இந்த ஜீவ்ஸ், அப்புறம் போல்ஸ்னால் போலாண்ட் பீப்புள், ரஷ்யன், இவங்களோட வந்து பேசினா கூட அவங்கள வந்து மொட்டை அடித்து அவங்க மேலே வந்து கரியை பூசி அவங்க கழுத்தில் வந்து இந்த பிளக் கார்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து தொங்க விட்டு நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து களங்கம் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து தொங்க விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அப்புறம் அவங்களோட குடியுரிமையை வந்து இழக்கிறவங்களா ஆயிடுவாங்க. சிட்டிசன்ஷிப்பை வந்து இழக்கிற நிலைமை ஏற்படும். அப்புறம் இந்த ஃபேமிலி அவங்களோட ஹஸ்பண்டு கூட அவங்கள விட்டு விலகிற நிலைமை வந்து வரும். அவங்கக்கிட்ட பேசினா, அதாவது அவங்கக்கிட்ட பேசினா கூட ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இது வந்து நடக்குது. நெக்ஸ்ட்டு 4.2ல் த ஆர்ட் ஆஃப் ப்ரொபகண்டா. இதில் வந்து நாசி வந்து அவங்க பேசுகிற விதத்தை வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கிறாங்க. அந்த மீடியாவில் வந்து எதெல்லாம், அதாவது மீடியாவில் வந்து அவங்க பேசுகிற விதத்தை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க அந்த செய்கிறது எல்லாமே வந்து அந்த மீடியாஸ் மூலமாக வந்து பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஏமாத்துற வேலை வந்து பண்ணுறாங்க. பட் அதை ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. பட் அதை வந்து அந்த மீடியாவில் வந்து எதுவுமே வெளிக்காட்டாமல் அதை ரொம்பவே வந்து ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த நாசிஸ் வந்து இந்த கில், அந்த மர்டருங்கிற வேர்டை வந்து அஃபீஷியல் கம்யூனிகேஷன்ஸில் வந்து அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ இந்த மர்டர், அந்த கில், அந்த வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னாக்க மாஸ் கில்லிங், எல்லாத்தையும் அந்த மொத்தமாக வந்து கொலை பண்ணுறாங்கல்ல, அதை வந்து அந்த மாஸ் கில்லிங்கிறத வந்து என்ன வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்கனாக்கா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் சொல்யூஷன் ஃபார் ஜூஸ், அதை வந்து அவங்க வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெர்மனில் வந்து இந்த டிசேபிள்டு பர்சன்ஸ் வந்து இருப்பாங்களா, அவங்கள வந்து எட்டனேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த செலக்ஷன் அண்டு டிஸ்இன்ஃபெக்ஷன் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எவாக்குவேஷன் அப்படின்னாக்கா கேஸ் சேம்பர்ஸை தான் வந்து கேஸ் சேம்பர்ஸ்க்கு வந்து அவங்கள வந்து கேஸ் சேம்பர்ஸ்க்கு கொண்டுட்டு போங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா எவாக்குவேஷன். அதை மாதிரி அவங்க வந்து வேர்ட்ஸை வந்து வச்சுருக்குறாங்க. இந்த கேஸ் சேம்பர் வேர்டுக்கு வந்து என்ன அர்த்தம்னாக்கா டிஸ்இன்ஃபெக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாத்ரூம்ஸ்லாம் வந்து ஒரு ஃபேக் ஷவர் ஹெட்ஸ் வந்து இருக்குது. மீடியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த டைரெக்டான இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் மீடியாவை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மெயின்டைன் பண்ணி பேசுகிறதுனால வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து பாப்புலர் ஆகிறாங்க. அதாவது இவங்கள பற்றி ஒரு வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பெருமிதமாக வந்து பேசுகிறாங்க. இந்த நாசி ஐடியாஸ் வந்து இந்த நாசி ஐடியாஸை வந்து எது மூலியமாலாம் பரப்புகிறாங்க அப்படின்னாக்கா விஷுவல் இமேஜஸ், ஃபிலிம்ஸு, ரேடியோ,
போஸ்டர்ஸு, கேட்சி ஸ்லோகன், லீஃப்லெட்டு இது மூலியமாலாம் வந்து தெரியப்படுத்தி ரொம்பவே வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. இந்த போஸ்டர்ஸ்லலாம் வந்து இவங்களோட எனிமிஸ் யாருன்னு சொல்கிறாங்கனாக்கா ஜீவ்ஸை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த ஜீவ்ஸை வந்து ரொம்ப ஏளனப்படுத்துகிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, அவங்க வந்து கெட்டவங்க, அவங்க வந்து பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சோஷியலிஸ்ட் அண்ட் லிபரல்ஸ் எல்லாம் வந்து இவங்க ரொம்ப வீக்கானவங்க, இவங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த வெளிநாட்டில் இருந்து வந்து நமக்கு தீங்கு செய்ய வந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? இந்த ஜீவ்ஸை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸில் மூலமாக வந்து ஜீவ்ஸை வந்து வெறுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு இன்ஃபேமஸான ஃபிலிம் வந்து எது அப்படின்னாக்கா த எட்டர்னல் ஜீவ்ஸ். இப்போ இந்த ஆர்த்தடாக்ஸ் ஜீவ்ஸ் வந்து அவங்க வந்து எப்படின்னாக்கா ரொம்ப தரக்குறைவாக வந்து சொல்லியிருப்பாங்க. இவங்களோட தோற்றத்தை வந்து பார்க்கும்போது, அதாவது அந்த அந்த ஃபிலிமில் வந்து எப்படி அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்கனாக்கா அவங்களோட தோற்றத்தை வந்து ஒரு நீளமான ஒரு தாடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து கேஃப்டான்ஸ் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வியர் பண்ணியிருக்கிற மாதிரி, அது வந்து கேப்டான்ஸ் அப்படின்னாக்கா கை கால்லாம் ஒரு மாதிரி தொலைன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஒரு அக்வர்டான ஒரு அப்பியரன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஃபிலிமில் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அந்த ஜெர்மனில் இருக்கிற அந்த ஜூஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னாக்கா இந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து எப்படி அதில் வந்து அவங்களோட அப்பியரன்ஸை வந்து இந்த மாதிரி தான் வந்து அந்த ஃபிலிமில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க வந்து இவங்களை வந்து எந்த அளவுக்கு சொல்கிறாங்கனாக்கா ஒரு புழு பூச்சி மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது இவங்களோட நடமாட்டத்தை வந்து ரோடன்ஸோட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அந்த எலிலாம், இந்த எலி பெருச்சாலிலாம் அந்த போகும்ல, அந்த மாதிரி இவங்களோட அவங்களோட மூமெண்ட்டை வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இந்த நாசிசம் பீப்புளோட அவங்களோட அந்த பீப்புளோட எமோஷனை வந்து இவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுருக்கிறாங்க. அவங்க வந்து எப்போதுமே வந்து அந்த ஜீவ்ஸை வந்து ஹேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து எதிராக இருக்கிற மாதிரி இந்த மக்களை வந்து திருப்பி விடுறாங்க. நாசிஸ் வந்து எல்லா செக்ஷன் பீப்புளையுமே வந்து அவங்களோட அவங்க மைண்டை வந்து இவங்களோட கண்ட்ரோல்குள்ளேயே வந்து கொண்டு வச்சுக்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா இந்த நாசிசமால தான் வந்து இந்த மக்களோட எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்களோட மனசில் வந்து பதிய வைக்கிறாங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எப்போதுமே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பீப்புளோட மனசில் வந்து பதிய வச்சுருப்பாங்க. அந்த ஜெர்மன் பீப்புளோட மனசில் வந்து இது மாதிரி பதிய வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 5th வந்து ஆர்டினரி பீப்புள் அண்ட் த கிரைம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. இதில் வந்து என்னன்னாக்கா இந்த காமன் பீப்புள் வந்து நாசிசமை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜூஸை வந்து பார்க்குறப்ப வந்து அவங்க வந்து வெறுக்கிறாங்க. அவங்களோட ஹவுஸை வந்து மார்க் பண்ணி இவங்க வந்து சந்தேகத்துக்கு உள்ளானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பீப்புள் வந்து இந்த நாசிசம் சில பீப்புள் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த நாசிசம் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து ரொம்ப வளமாக இருக்கிறோம், எங்களோட வாழ்க்கை தரம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சில ஜெர்மன் பீப்புள் வந்து அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஜெர்மனியில் இருக்கிற எல்லாருமே வந்து நாசிசம்னு கேட்டால் இல்லை, அப்படி கிடையாது. சில பேர் வந்து இதுக்கு வந்து இந்த நாசிசம்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்க வந்து என்ன ஆகுறாங்கனாக்கா இறந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணாலுமே வந்து இப்போ நம்ம வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களை வந்து கொண்டுறாங்களா, அதனால என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணாலுமே வந்து நம்மளை வந்து கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பயப்படுறாங்க. ஜஸ்ட் ஒரு பார்வையாளராக மட்டும் இருக்கிறாங்க. நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணாலுமே வந்து எதுவுமே நடக்க போகிறதில்ல, அதனால ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பார்வையாளராக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் வந்து இந்த பாஸ்டர் நியூவம்பிளர் இவர் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபைட்டர். இவர் வந்து தொடர்ந்து வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த போராட்டம் நடத்தாமல் வந்து அமைதியான முறையில் வந்து, ஆனால் இவர் வந்து எந்த ஒரு போராட்டமே நடத்தாமல் ஒரு அமைதியான முறையில் வந்து எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு கண்டினியூஸாக. பட் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கிறாரு. இந்த கம்யூனிஸ்ட்டு, லிபரல்ஸு இவங்களுக்கு அவங்களுக்கு வந்து எதிர்த்து என்னென்ன இதெல்லாம் நடக்குது அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து அந்த க்ரைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கிறாரு. ஜஸ்ட் வந்து போராட்டம் இல்லாமல் வந்து அவர் எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
இந்த நாசி ஜெர்மனி வந்து ஒரு சில ஸ்டோரிஸை வந்து எழுதி வைக்கிறாங்க. இதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சார்லட் பிரெடெட் இவங்க வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு ஜீவ்ஸோட ஒரு கேர்ளு. இவங்க வந்து என்னன்னாக்கா இந்த நிலைமைகளை வந்து என்னெல்லாம் இந்த ஜீவ்ஸ்க்கு வந்து நடக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணி அதை ரொம்ப நாள் கழித்து வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த தேர்ட் ரிச் ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜீவ்ஸ் வந்து தங்களுக்குள்ளே என்ன வந்து நம்பிக்கையை வச்சுருக்காங்கன்னா, இந்த நாசிஸ்ட் வந்து எந்த மாதிரி நம்மளை வந்து இழிவாக பேசுகிறாங்க, ஜீவ்ஸை பற்றி பிக்சரு பப்ளிஷு இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. நாசிஸ்ட் வந்து அதை வந்து ப்ரெஸ்லலாம் இந்த நாசிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பப்ளிஷ் பண்ணுறாங்களா அந்த ப்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து சூறையாடிடுறாங்க. இந்த நாசிஸ்ட் வந்து இந்த ஜீவ்ஸை வந்து கனவுல கூட டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து இருக்குது. நிறைய பேர் இந்த கேஸ் சாம்பர்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து இறந்து போகிற சூழலும் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு 5.1ல் நாலேஜ் அபவுட் த ஹோலோகாஸ்ட். நாசிஸ் வந்து இந்த ஜெர்மனியில் வந்து லாஸ்ட் இயர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வந்து ஜெர்மனி வந்து தோற்று போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த உலகத்துக்கு வந்து தெரிய வருது. ஜெர்மன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இந்த வேர்ல்டு வர நம்ம ஜெயிச்சிருவோம் கண்டிப்பாக, நேஷனை வந்து இந்த நிலைமையை இந்த நேஷனே வந்து இந்த நிலைமை வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் வேர்ல்டு வர வந்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க. பட் வந்து அதில் வந்து தோத்துடுறாங்க. இப்போ இந்த ஜீவ்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்க, நமக்கு நடக்கிற இந்த நாசிஸ் வந்து நமக்கு பண்ணுற இந்த கொடுமைகள், டார்ச்சர், அப்புறம் இந்த குவியலாக அந்த பண்ணுற இந்த கொலைகள் இதெல்லாமே வந்து உலகத்துக்கு வந்து தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்து இந்த கெட்டோஸில் தானே கொண்டு போய் வைப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த 1/2 an hour வந்து நாங்கள் வந்து வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகத்துக்கு வந்து இந்த நாசி ஜெர்மனியில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து வெளியே வந்து தெரியாது. அதை வந்து நம்ம எப்படியாவது நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அவங்க அனுபவிக்கிற வலி எல்லாத்தையுமே வந்து இந்த கீட்டோ கான்சன்ட்ரேட் அந்த கேம்ப்ஸில் வந்து என்னெல்லாம் நடக்குதுங்கிறத எல்லாத்தையுமே அந்த கேஸ் சேம்பர்ஸில் வந்து அந்த பாய்சனஸ் கேஸ் வச்சு அந்த மாஸ் கில்லிங் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாத்தையும் வந்து அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டைரிஸ், நோட் புக்ஸு, அப்புறமா வந்து இந்த ஆர்ச்சிவ்ஸ் இதில் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி பத்திரமா வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒரு நாள் வந்து இது வந்து தெரிய வரும். அந்த வார் முடிகிற நேரத்தில் வந்து இதெல்லாமே வந்து தெரிய வரும். அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த நாசி வந்து அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி அதை வந்து அழிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து உலகத்துக்கு வந்து தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லி அதை வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவாங்க. ஆனாலும் இன்னும் வந்து அது பாதுகாத்து தான் வந்து இருக்குது. எது மூலியமானாக்கா, போயம், ஃபிக்ஷன், இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸு, அப்புறம் மெமரிஸ், நிறையா மியூசியம், அதாவது வேர்ல்டில் உள்ள எல்லா மியூசியம்லேயுமே வந்து நிறைய பார்ட்ஸில் வந்து அது வந்து அந்த ஜூஸ்க்கு வந்து என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிய வருது. இது வந்து இது மூலியமாக வந்து நமக்கு வந்து அதை பாதுகாத்து தான் இருக்குது. இவங்க வந்து என்ன தான் வந்து பெட்ரோல் ஊற்றி அதை வந்து அழிச்சிருந்தாலுமே வந்து அவங்க வந்து சீக்ரெட்டாக அந்த நோட் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே வந்து கையில் வந்து கிடச்சி அதை எல்லாமே வந்து மக்கள் வந்து தெரிகிற அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே தெரிகிற மாதிரி வந்துடுது ஃபைனலாக. இதோட இந்த 3rd லெசன் வந்து முடியுது.